எல்லார்ட்டையும் கேட்டுக்கணும், எல்லார் மெத்தடையும் கேட்டுக்கணும், ஃபாலோ பண்ணிக்கணும், அதில் இருக்க நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு அவங்களுடைய பணிக்கு உதவியாக எதாவது செய்ய முடிஞ்சால் செய்யலாம். இதெல்லாம் கர்மாவை கழிக்கிறதுக்குரிய வழிகள். குருமார்னாலே கர்மா கழிக்கிறவங்க தான். வேறு குருமாருடைய மெயின் ஒர்க்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த அறியாமை அகற்றுதல், அஞ்ஞானத்தை அகற்றுதல், கர்மாவை அகற்றுதல், அவ்வளோதான். அஞ்ஞானத்தை அகற்றியாச்சுன்னா உனக்கு உள்ளேருந்தே எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு இன்னொருத்தன் சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. கர்மா கழிஞ்சிருச்சுன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய தொல்லைகள், அது நோயாக இருந்தாலும் சரி, பொருளாதார பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, வேறு சில வம்பு வழக்கு இந்த மாதிரி ஆபத்துகளாக இருந்தாலும் சரி வராது. அதனால் அது ரெண்டையும் கழித்து கொடுக்குற வேலை தான் ஒரு குருமாரோட வேலை. தனக்கு அடிமை செய்யும் வேலை அல்ல. அதனால் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு